السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. معوذا مبسملا محمدا مصليا ومسلما على سيدنا محمد صلى الله عليه وسلم. قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம் அனைவருமே ஒரு சிறப்பான மஜ்லிஸ்ல அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவருமே எப்படி இங்கு இன்று ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஆலா உஸ்தாதோடு ரசூலுல்லாஹோடு சேர்ப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு முறை சஹாபாக்களோடு அமர்ந்திருப்பார். அப்ப ஒரு மனிதர் வருவார், தூரத்துல இருந்தே வருவார். மிஷ்காத்துல வரைக்கும் ஃபர்ஸ்ட் அதிசயம் இதுதான். வரைக்கும் நபரை பார்க்கின்ற பொழுது நல்ல வெள்ள நிற கொண்ட ஆளா இருப்பார். அவருடைய முடிப்பதம் சொன்னா மிகவும் கருமையாக இருக்கும். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு ஸ்ட்ரைட்டா நபியை பார்த்தனும் அமர்வார். பொதுவா சஹாபாக்கள் யாருமே நபியை நேருக்கு நேர் பார்த்து அமர மாட்டாங்க. ஏன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் என்பது இறைவனை பார்த்த கண்கள். அது நபியின் கண்கள் என்பது இறைவனை பார்த்த கண்கள். எனவே சஹாபாக்கள் யாருமே நபியை பார்த்து அமர மாட்டாங்க. நபியோட முகத்தை நேருக்கு நேர் பார்த்து அமர மாட்டாங்க. ஏன்னா அல்லாவை பார்த்த கண்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனை பார்த்து தூசினா மலை சுக்குநூறா போயிடுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்து 3 நாள் எந்திரிக்கவே இல்லையா. 3 நாள் எந்திரிக்கிறாங்க. எழுந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த முதல் நபர் மரணிச்சிட்டார். அப்ப அல்லாஹ்வுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்களை பார்த்த நபர் மரணிச்சிட்டாருன்னு சொன்னா அல்லாஹ்வை முழுமையாக பார்த்த நபி அவர்களுடைய கண்கள் மிகவும் பவர்ஃபுல்லானது. சஹாபாக்கள் யாருமே நபியை பார்த்த வண்ணம் அமர மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்களுடைய பவர்கள் பார்க்கின்ற பொழுது வரலாற்று எழுதுவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்வை என்பது இன்ன மூசா சௌதா, ஒரு கருப்பு எறும்பை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பார்கள். அதாவது கும் இருட்டா இருக்கும், கும் இருட்டிலையும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கருப்பு எறும்பை பார்ப்பார்கள். சொல்லுவாங்க. அதாவது கருப்பு பாறையில கருப்பு நேரத்துல கருப்பு எறும்பை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பார்கள். அது மட்டுமல்ல, மின் அஷ்ரத ஃபராசிக் சொல்லுவாங்க. 10 ஃபர்சக் தூரம் கொண்ட கல். ஒரு ஃபர்சக்னு சொன்னா 3 கிலோமீட்டர் நடக்கும். அப்ப 10 ஃபர்சக் சொன்னா 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர் தொலைவு இருக்கின்ற ஒரு கருப்பு பாறாங்கல்ல, கருப்பு கல்லுல, கருப்பான இரவுல கருப்பு எறும்பை பார்க்கின்ற ஆற்றுக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்து மயங்கி விழுந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எழுந்தார்கள். எழுந்து முதல்ல பார்த்த நபர் மௌத்தாகி போயிட்டார். அப்ப யோசிச்சு பார்க்கணும், அவ்வளவு ஆற்றல் மிக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்வையும் கூட அல்லாஹ்வை பார்க்க முடியவில்லை. ஆனால் நபி அவர்கள் மிஅராஜ் போனாங்க, அல்லாஹ்வை பார்த்தார்கள். அல்லாஹ்வை பார்த்து விட்டு பூமிக்கு வந்தார்கள். அது எனவே சஹாபாக்கள் யாருமே நபியின் கண்களை நேருக்கு நேரு பார்த்து அமர மாட்டார்கள். அப்ப நபர் வராரு, சஹாபாக்கள் மஜ்லிஸ்க்கு வராரு. நபியுடைய காலுக்கு அப்படியே ஒட்டி உட்கார்றாரு. நபியை நேருக்கு நேரு பார்க்கின்ற ஆற்றலுக்கு சஹாபாக்கள் 4 பேர் தான். அது யாருன்னா உமர், அபூபக்கர், உஸ்மான், அலி அவங்க தான் நபியை நேருக்கு பார்க்க சஹாபாக்கள் அவங்க தான். அப்ப இந்த நபர் உட்கார்றாரு. அமர்ந்துட்டு ஈமான் கேட்கிறார். இப்ப ஈமான் சொன்னால் அல்லாஹ்வுடைய ஈமான் கொள்வது, மனதை கொண்டு ஈமான் கொள்வது சொல்றாங்க. அடுத்து ஈமான், அது இஸ்லாம் கேட்கிறாங்க. இஸ்லாம் சொன்னால் கொள்வது நோம்பு சொல்றாங்க. கடைசியா கேட்கிறாங்க,
பல் இஹ்சான். இஹ்சான் கேட்கிறாங்க. அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை பார்க்கிறவனும் வணங்குவது. ஃபைல்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக, அல்லாஹ்வை உன்னால் பார்க்க முடியவில்லைன்னு சொன்னா அல்லாஹ் உன்னை பார்க்க தொழுவது. ரெண்டு விஷயம். ஒண்ணு, நம்ம அல்லாஹ் பார்க்கணும். அப்படி இல்லை என்றால் நம்மை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற எண்ணம் கொள்ள வேண்டும். தாபுதன்ற வார்த்தை வந்துருக்கு. இந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. யாரிஃபுன் கொண்டு வராங்க. ஏன்னு சொன்னா குர்ஆன்ல பாக்குறோம், அம்மா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன் வருதா இல்லையா? இந்த ஆயத்திற்கு கீழே இப்னு அப்பாஸ் அதை சொல்லுவாங்க, அந்த யாபுதுன் சொன்னால் அதற்கு யாரிஃபுன் அர்த்தம் அல்லாஹ்வை அறிவதன் அர்த்தம் இருக்கின்றது. எனவே அந்த ஹதீஸ் நம்ம பார்க்கின்ற பொழுது தாபுதன் சொன்னா அல்லாஹ்வை நம்ம வணங்கும் போது கிடையாது, அல்லாஹ் நம்மை பார்க்கின்ற அறிவுன்னு சொல்றாங்க. அறியணும். அது அறிவதுதான் இஹ்சான், அதுதான் தக்வா, அதுதான் மாரிஃபத். சரி, அந்த தக்வா எப்ப அறிய முடியும் பார்க்கின்ற பொழுது நோன்பை கொண்டு நம்ம அறிய முடியும். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். முன் சென்ற கூட்டத்திற்கு எப்படி நாம் கடமையாச்சோ அதை போன்று அல்லாஹ் நம்ம கடமையாக்கி இருக்கின்றான். எதற்கு? நாம் தக்வா அடைய வேண்டும். தக்வானா என்னங்க? இறை பயம். எப்ப இறை பயம் வரும்? அவன் பார்க்க என்ன வருகின்ற பொழுது பயமே வரும். ஒரு சாதாரண கேமரா நம்ம கொடுக்கின்ற மரியாதை அல்லாஹ் கொடுப்பதே கிடையாது. நம்ம ஒரு கேமராவுக்கு சொன்னா நம்ம நடந்து போவோம், பயப்படுவோம், இப்ப பண்ண மாட்டோமா இல்லையா? ஆனால் யோசிச்சு பாருங்க, கேமராவை படைத்த, நம்மை படைத்த, உஸ்தாதை படைத்த, அனைத்தையும் படைத்த அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றான். அந்த எண்ணம் கொண்டு வரது தான் தக்வா. தக்வா இருந்தா போதுமா அப்படின்னு பார்த்து சொன்னா அடுத்து பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வ கூனூ மஅஸ் ஸாதிகீன். தக்வா மட்டும் போதாது. அந்த வாவ் என்பதற்கு அத்தூஸ் என்ற அர்த்தமும் வரும், மஅய்யத்தின் அர்த்தமும் வரும். தக்வாவும் வேண்டும், வ கூனூ மஅஸ் ஸாதிகீன். அது மட்டுமல்ல, நாம் கூனூ மஅஸ் ஸாதிகீன் சாலும் சேர்ந்திருக்கணும். அப்ப தக்வாவும் வேண்டும். ஒரு மனிதன் தக்வா இருக்கு, ஆனால் அவன் சாலும் சேர்ந்து சொன்னா அது பரிபூர்ண ஈமானே கிடையாது. தக்வாவும் இருக்க வேண்டும், அது மட்டுமல்ல சாலிஹும் சேர்ந்து இருக்க வேண்டும். அதுதான் பரிபூர்ண ஈமான். வரலாற்றுல பாக்குறோம், ஜவார் பிஹான் கிதாபுல எழுதுவாங்க. அதாவது அந்த கிதாபை சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு இமாம்கள் நபியை குறித்து எழுத கிதாபு. திருமதி இமாமுடைய கருத்து என்ன, புகாரி இமாமுடைய கருத்து என்ன என்று ஒவ்வொரு இமாமுடைய ரசூலை பற்றிய கருத்துக்களை எழுத கிதாபு. அந்த கிதாபுல வர கருத்து இது பாருங்க. முல்லா அலிகர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யாருன்னு சொன்னா ஃபிக்ஹ் அக்பர் கிதாப் எழுதுற இமாம். இந்த இமாம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு தன்மையை கொடுத்திருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட எப்படி இறைவனை அழைப்பது, எப்படி இறைவனிடம் பாவமன்னிப்பு கேட்க தன்மை கொடுத்திருந்தான். அல்லாஹ் மூசாவிடம் எப்படி கோபப்பட வேணும் தன்மை கொடுத்திருந்தான். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் மருத்துவம் செய்ய தன்மை கொடுத்திருந்தான். இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு தன்மையை கொடுத்திருந்தான். ஆனால் நபியால் அனுப்புகின்ற பொழுது எல்லா விதமான தன்மையை சேர்த்து அல்லாஹ் நபி கொடுத்துறான். நபிக்கு அல்லாஹ் எல்லா நபிமாவுக்கு தன்மையை சேர்த்து நபிக்கெல்லாம் கொடுத்துட்டான். எனவே சொல்லுவாங்க, எனவேதான் சஹாபாக்கள் நபியோடு பழகுனாங்க. சஹாபா நீங்க பாருங்க, இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் உமர் நாயகம் அவர்கள் ஆடுன்னு தகுதியே கிடையாது, ஆனால் ஆட்சி பண்ணாங்க. அபூ ஹுரைரா அவர்கள் இல்மை இல்லை, ஹிஃப்ஸ் இல்லை, ஆனால் இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு ஹிஃப்ஸ் பண்ணாங்க. அப்ப அல்லாஹ் ஒவ்வொரு நபிமாவுக்கு தன்மை எல்லாம் ஒவ்வொரு கொடுத்தா அல்லாஹ் அது எல்லாம் ஒன்று சேர்த்து நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். எனவேதான் நபியோடு பழைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு கொடுத்தான். அல்லாஹ் உமர் நாயகம் அவர்களுக்கு ஆரம்பிக்க தெரியாது, ஆனால் ஆட்சி பண்ணாங்க. உஸ்மான் நாயகம் வெக்கத்தை கொடுத்தான், உமர் நாயகம் ஆட்சி தன்மை கொடுத்தான், அவ்வளவு ஒண்ணு தன்மையை கொடுத்தான் என்று சொல்லுவாங்க. அப்ப சஹாபாத்தும் அஸ்தரும் யாரும் பழகுறோமோ அந்த குணம் நமக்கு வந்துடும். சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தாங்களோ அதுக்கு அப்படியே மாற்றம் தான் இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு. நபி வருவதற்கு முன்னர் சஹாபா எப்படி இருந்தாங்க பார்க்கமா இல்லையா, வரல பார்க்கமா இல்லையா? ஒரு கர்ப்பிணி பெண்மணி ரோட்ல போனவங்க சொன்னா வயிற்றை கிழித்து பார்த்து சஹாபாக்கள் தான் ஒரு காலத்துல பெண்கள் கொண்டவராக இருந்தார். எல்லாம் காரணம் சொன்னா நபியோட பழகினாங்க, சஹாபா சொன்னாங்க. எனவேதான் நாம் தக்வாவும் இருக்கணும், அது மட்டுமல்ல நாம் நல்லோடு சேர்ந்து இருக்கணும்.
பார்க்கலாம். அடுத்து அபூஜஹல் இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை எத்தி வைக்கின்ற பொழுது என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அபூஜஹல் காபத்துல்லா திரையை பிடித்து துவா கேட்கிறான். பெருங்கொண்ட கூட்டம் இஸ்லாத்தை சென்று கொண்டிருந்தது. சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அபூஜஹல் என்ன பண்ணான்னு சொன்னா, அந்த காபத்துல்லா திரையை பிடித்து கேட்டான், அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹக்குன் மின் இந்திக ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்தன் மினஸ் ஸமாய். யா அல்லாஹ், முஹம்மது என்ற நபர் கொண்டு வந்த தீன் உண்மையான்னு சொன்னா எங்கள் மீது நீ கற்கள் கொண்டு மலையை நீ புலிவாக்கிட்டான். கல்லாலான கல்மலையை நீ புலிவா கேட்டான். யோசிச்சு பார்க்கணும். இப்ப மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. மக்கால இருக்கின்ற பொழுது அபூஜஹல் கிட்ட வேணா கேட்டா, காபத்துல்லா புடிச்சிட்டு, யா அல்லாஹ், முஹம்மது கொண்டு வந்த தீன் உண்மையானதாக இருக்குன்னு சொன்னா எங்கள் மீது நீ கற்கள் மலையை புலிவா கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா பாருங்க, வமா கான அல்லாஹு லியுஅத்திபஹும் வஅன்தும் அன்த ஃபீஹிம். நபியே, நீங்க அவங்களோட இருக்கிறீங்க, எனவே நான் அதாபை இறக்குமான்னு சொன்னான்ல. யோசிக்க வேண்டும். ஒரு சாதாரண ஒரு சஹாபத்து இருக்குன்னு சொன்னா, ஒரு சாலிஹின் பையன் சொன்னா, அந்த சஹாபாவின் காரணமாக அல்லாஹ் அதாபை இறங்குறது கிடையாது. நம்ம பாவியா இருக்கிறோம், ஆனால் நம்ம யாரோட பழகுறோமோ அவர் சாலிஹான்னு சொன்னா அவரை பொருட்டு அல்லாஹ் நம் மீது இறக்க வேண்டிய அதாபை தடுப்பணம் இருக்கு. இது சம சாட்சியா இருக்கு. சாதாரண யோசிச்சு பாருங்களேன். ஷைத்தான் ஒரு வார்த்தை இருக்கு. நல்ல வார்த்தையா? அது ஷைத்தான வார்த்தை நல்ல வார்த்தையா? சொன்ன நன்மை இருக்க, சொன்ன நன்மை இருக்கா? அதுக்கு கிடையாது. கல்பு நாய் நன்மை இருக்க, சொன்ன அதுக்கு நன்மை இருக்கா? இல்ல. ஹின்சிர் வார்த்தை நன்மை சொன்ன நன்மை இருக்கா? அதுக்கு நன்மை கிடையாது, இழிவான வார்த்தை. ஃபிரௌன் என்ற வார்த்தை இருக்கு, நன்மை இருக்கா? அதுக்கு நன்மை கிடையாது. யோசிச்சு பாருங்க. தனியா வருகின்ற வார்த்தை ஹின்சிர், கல்பு, ஃபிரௌன் என்ற வார்த்தை தனியாக வருகின்ற பொழுது கிடையாது. அதே வார்த்தை குர்ஆன்ல சேர்ந்து வருகின்ற பொழுது அதை ஓதி சொன்ன நன்மை இருக்கா இல்லையா? ஷைத்தான் தனியா ஓதுகின்ற நன்மை கிடையாது. குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அந்த வார்த்தை சொன்னா ஷைத்தான் நம்ம நன்மை கிடைக்கும். அப்ப தனியா இருக்கின்ற வார்த்தைக்கு நன்மை கிடையாது. அந்த வார்த்தை ஷைத்தான் பாவி, பாவி, இழிவான ஒரு வஸ்து, நாய் இழிவான வஸ்து. இந்த வஸ்துக்கள் எல்லாம் இழிவாக இருந்தாலும் கூட இந்த வார்த்தை எல்லாம் குர்ஆன் சேர்ந்து வருகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கும் அல்லாஹ் நன்மை தருகின்றான். யோசிக்கணும். எவ்வளவு இழிவான இருந்தாலும் கூட நம்ம யாரோடு பழகுறோமோ சஹாபத்தின் காரணமாக அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்றான். வரலாற்றிலே பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தச்சா அபூ தாலிப் அவர்கள், அவங்க கடைசிக்கு ஈமானுக்கே வரல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்க ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது அந்த அபூ தாலிபுடைய நண்பர்கள் அனைவருமே காஃபிராக இருந்தார்கள். யாரும் இஸ்லாத்துக்கு வரல, எனவேதான் அல்லாஹ் ஈமானே போடலையா. மரணிக்கின்ற பொழுதும் கூட அபூ தாலிபுக்கு அருகிலே அபூஜஹல் இருந்தான், எனவே அல்லாஹ் ஈமானே போடவில்லை. அப்ப நம்ம யாரோட பழகுறோமோ அந்த நபர் எப்படி இருக்கிறாங்களோ அந்த குணம் நமக்கு வந்துடும். வரலாற்றிலே பார்க்கலாம். நம்ம இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய இமாம், வலியுள்ளவா இருந்தவங்க. வரலாற்றில படிக்கின்ற ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு மஜூசி கிட்ட போறாங்க. மஜூசி நெருப்பு வனைய மஜூசி சொல்லுவாங்க. மஜூசி கிட்ட போறாங்க, ஈமான் எத்தி வைக்கிறாங்க. அந்த மஜூசி ஈமானை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்ப கடைசியா காலங்கள் கழிகின்றது. அதே மஜூசியோடு தோழமை கொள்கிறார்கள், ஃப்ரெண்டா ஆகுறாங்க. ஃப்ரெண்ட் ஆயிட்டு மஜூசியும் இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா சஃபர்ல போறாங்க, பிரயாணத்துல போறாங்க. பிரயாணம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் பேசிக் கொள்கிறாங்க, சிரிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, எல்லாம் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி மனசுல வருத்தம் ஏற்படுது. என்ன வருத்தம் சொன்னா, இந்த மஜூசி ஒரு அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானே, ஈமான கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஈமானுக்கு அழைப்பு தராங்க. எப்படி தராங்கன்னு பாருங்க. ஒரு நெருப்பை மூட்டிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் கை உள்ள விடுறேன், அப்படி என் கை கருகாமல் வெளியே வந்து சொன்னா நீ அல்லாஹ் சொல்ற. அதே மஜூசி நீ என்ன பண்ணு, கையை உள்ள விடு. உன் கை கருகலன்னு சொன்னா உன்னுடைய கடவுள் நான் ஏத்துன்னு சொல்றேன். இப்ப பாக்குறோம் நம்ம ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு கையை உள்ள விடுறாங்க. நெருப்புல கை வைக்கின்ற பொழுது கை கருகவே இல்லை, அப்படியே வந்துருச்சு. சரி,
அடுத்து மஜூசி கைய விடுறாரு, அவர் கையும் நெருப்பு கருக்கவில்லை, எரிக்கவில்லை. ஆச்சரியமா போச்சு. அல்லாஹ்தான் நெருப்பு படைக்கிறான், அல்லாஹ்தான் இறைவன். அப்ப அல்லாஹ் இருக்கின்ற பொழுது எப்படி அல்லாஹ் இறைவனா இருக்கிறான்? அப்ப நம்ம அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள், அப்ப நம்ம கை வைக்கிற எரியில ஓகே. ஆனால் ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் கை வைக்கின்ற பொழுது அவன் கையும் கருக்கலையே என்று கேட்கின்ற பொழுதுதான் அந்த இமாம் அந்த குழப்பத்திலே இருக்கிறான். அப்ப அல்லாஹ் ஒரு தெளிவை போடுகின்றான் சொன்னா, அல்லாஹ் ஒரு தெளிவை போடுகின்றான். என்னன்னு சொன்னா, அவன் என்னதான் மஜூசியாக இருந்தாலும் அவன் கை வைக்கின்ற பொழுது இப்ராஹிம் அதுவும் ரஹ்மத்துல்லாஹி அவர்களே, அவன் உங்கள் கையை பிடித்திருந்தான், உங்கள் கைகளை கொண்டுதான் அல்லாஹ் அந்த மஜூசியின் கை எரிக்க சொல்றான். யோசிச்சு பார்க்கணும், மஜூசியா இருந்தாலும் கூட அவன் யாரோடு பழகினார்களோ அதன் பரக்கத்தினால அல்லாஹ் அந்த மஜூசியின் கையை நெரிக்கல. காரணம் என்ன? அவர் இப்ராஹிம் அதுவும் கையை பிடித்திருந்தார். நம்ம யாரோட பழகுறோம் சொன்னா அந்த நபரை கொண்டு நமக்கும் இந்த பரக்கத்து ஏற்படும். பார்க்கலாம், வரலாற்றிலே பார்க்கலாம். ஒரு கஹஃப் சம்பவம் பார்க்கலாம். நம்ம கஹஃப் வாசிகள் 7 பேர் 6 பேர் சொல்றாங்க. ஆனால் எண்ணிக்கையில குழப்பம் இருக்கு. ஆனால் அந்த எண்ணிக்கையில சேர்த்து நாயும் போனது. இப்ப நாய் அந்த கஹஃபை காத்ததன் காரணம் அந்த நாயை காப்பாத்தினான். அந்த நாய்க்கு பேரு கித்மீர் சொல்றாங்க. கித்மீர் நாய் பேரு. தஃசீல் நம்ம பார்க்கலாம். நமக்கு எந்தெந்த பொருள் எல்லாம் பிரியமாக இருக்கின்றதோ அந்த பொருளின் மீது கித்மீர் என்ற அந்த பெயரை எழுதுறோம் சொன்னா அந்த பொருள் காண போகாதான். இப்படி எழுதுறாங்க, ரூல் எங்க எழுதுறாங்க. அது மட்டுமல்ல, பாக்குறோம் சம்பவம் பதிவு செய்யறாங்க. அதாவது இது வந்து காயல்பட்டினம் சம்பவம். காயல்பட்டினத்துல ஒரு பெண்மணி ஒரு கனவு காண்றாங்க. என்னன்னு சொன்னா, ஒரு உஸ்தாதுடைய வீட்டுல ஒரு நாய் சுத்தி கொண்டே இருக்கின்றது. அந்த நாய் கலர் சாம்பல் நிறத்துல இருக்கு, கலர் சுத்தி கொண்டே இருக்கின்றது. இப்ப கனவு அப்ப உஸ்தா ஊர்ல இல்ல, உஸ்தா ஊருக்கு போயிட்டு வந்து பாக்குறாங்க. மாசம் வரும்போது பெண் சொல்றாங்க, உஸ்தாது நான் கனவுல பார்த்தேன், உங்க வீட்டுல ஒரு நாய் தான் நான் படம் சொல்றேன். அப்ப உஸ்தாது சொல்றாங்க, பயப்பட தேவையில்ல, நான் வீட்டை விட்டு எப்போதும் வெளியே போறனோ என் வீட்டு வாசல்ல கித்மீர் எழுதுவேன், அந்த நாய் தான் நீ பார்த்தேன்னு சொன்னாங்க. அப்ப நான் அந்த நாயின் வார்த்தையை எழுதுகின்ற பொழுதும் அந்த நாய் அந்த இடத்தை பாதுகாக்கின்றது. ஹசன் பஸ்ரி சொல்லுவாங்க, ஒரு நாய்க்கு 10 குணங்கள் இருக்கின்றது. அந்த 10 குணங்களுமே ஒவ்வொரு முஃமினுக்கும் இருக்கிற தன்மை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கணும், நம்ம சொல்லுகின்ற பொழுது அன்னஹு லா யஸாலு ஜாஇயன் வதாலிக மின் ஆதாபிஸ் ஸாலிஹீன். அந்த நாய் எப்பொழுதுமே பசித்த நிலையிலே இருக்கும். இதுதான் சாலிஹீன்களுடைய தன்மையாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, அன்னஹு லா யகூனு லஹு மௌலிஉன் யுஅரஃபு பிஹி. அந்த நாய்க்கு என்று ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது. அது ஸஹபத்து சாலிஹீன், நாம் யாரோடு சேர்ந்து இருக்கின்றோமோ அந்த குணங்களை எல்லாம் கொடுத்துருவான். நாளை நாம் மரணித்த பிறகும் கூட அந்த நல்லவர்கள் நம்மை உதவி செய்வார்கள். ஹசன் சொல்லுவாங்க, இஸ்தக்ஸிரு அஸ்ஹாபு ஸாஹிபீன ஃபி துன்யா. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அதிகமான நல்ல ஃப்ரெண்ட்ஸை எடுத்துக்கோங்க சொல்லுவாங்க. ஏன்னா இன்னும் என்பாவும் யௌமுல் கியாமா, அந்த நபர்கள் நாளை உங்களுக்கு பயனளிப்பாக சொன்னாங்க. அப்ப நம்ம வாழுகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் நல்ல துறவை வைத்துக் கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.